கேட்ட கொஸ்டின் என்னன்னா ஃபர்ஸ்ட் இரு எண்களின் கூட்டுத்தொகை வந்து 45. அவற்றின் வேறுபாடு அவற்றின் கூட்டுத்தொகையில 1/9 மடங்கு அப்படின்னா மீச்சிமா எல்சிஎம் எப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ இரு எண்களையும் கூட்டினாங்க, ஏதோ ஒரு 2 நம்பர் கூட்டினாங்க 45 வருது. இப்போ வேறுபாடுனா அது வந்து மைனஸ் ஏதோ அந்த நம்பரை வந்து கழிச்சோம்னா அதோட கூட்டுத்தொகை இருக்குல்ல அந்த 45ல இது 1/9 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட எல்சிஎம் எடுக்கணும். இரு நிலை கூட்டுத்தொகைனா எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் பிளஸ் ரெண்டு நம்பர் எக்ஸ் பிளஸ் ஒய் 45 அப்படின்னு கேட்டோம். இப்போ வேறுபாடு அப்படின்னா மைனஸா எக்ஸ் மைனஸ் ஒய். இது வந்து என்ன வேறுபாடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூட்டுத்தொகையில 1/9 மடங்கு. மடங்குன்னு பெருக்கலாம். 1/9 மடங்கு எதோடது கூட்டுத்தொகை. இப்ப பெருக்கல் கூட்டுத்தொகையோட 45. இப்போ வந்து இதை வந்து சுருக்கணும். 4 9 5 5. இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 45, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5. இப்போ வந்து இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து தீர்க்க போறோம். இப்போ வந்து இதை வந்து அழைக்கணும்னா பிளஸ் ஒய்யும் மைனஸும் பேர். இப்போ 2 கூட்டினா 2x ஈக்குவல் டு, இப்போ இது 2 கூட்டினா 50. எக்ஸ் வந்து 50/2. இப்போ எக்ஸோட மதிப்பு என்னது அடி கொடுத்தோம்னா 25. இப்போ எக்ஸோட மதிப்பு வந்து 25. அதை கண்டுபிடிச்சோம். இதை வந்து முதல்ல எப்படி கொடுத்துருக்காங்களா இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோம். இதில் வந்து நம்ம வந்து போட போறோம். வந்து ஈக்குவேஷன் பண்ணும்போது எக்ஸ் பதிலா 25 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 45. இப்போ ஒய்யோட மதிப்பு ஒய் மட்டும் வச்சுக்கிட்டு 45. இந்த பிளஸ் 25 எடுக்கும்போது மைனஸ் 25 ஆகுமா. இப்போ ஒய் வந்து 45 20. இப்போ எக்ஸ் வந்து 25, ஒய் வந்து 40, ஒய் வந்து 20. இப்போ நம்பர் கொடுத்தாங்க. எல்சியம்னா எனது 2 நம்பர்களும் மீச்சுமாக கண்டுபிடிக்கணும். எல்சியம் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும். ரெடி பண்ணோம். 25 20. 5ஆல போனோம். 5 25, 4 20. அப்புறம் மறுபடியும் பண்ணோம். 4 5 4 4 1 1 வந்துருச்சு. இப்போ வந்து எல்சியம் பண்ணணும். 5 × 4 25. 25 × 4 100. இப்போ அந்த கொடுத்துருக்க எல்சியம் வந்து 100.